அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் காப்பி புரொடக்ஷன் தயாரிப்பில் சம்யுக்தா விஜயன் இயக்கத்தில் ஸ்டீவ் பெஞ்சமின் இசையில் வந்துள்ள படம் நீல நிறச் சூரியன். இதில் முக்கிய நடிகர்களாக சம்யுக்தா விஜயன், கஜராஜ், கீதா கைலாசம் நடித்துள்ளனர். தமிழ் சினிமாவுல அந்த காலத்துல திருநங்கையரை ஒரு கேலிக்குரிய மனிதர்களாக மட்டுமே சித்தரிக்கும் மனோபாவம் இருந்துச்சு. கடந்த சில வருடங்கள்ல அப்படியான சித்தரிப்புகள் வெகுவாக குறைஞ்சிருக்கு. திருநங்கையர ஒரு கதாபாத்திரமாக படம் முழுதும் இருக்கும்படியான படங்கள் அதிகம் வந்ததில்ல. சிறிய கதாபாத்திரங்களாக கொஞ்ச நேரமே இடம்பெறும்படி மட்டுமே சில படங்கள் வந்திருக்கு. இந்த நீல நிற சூரியன் படத்தில் முழுநீள கதாபாத்திரமாக முதன்மை கதாபாத்திரமாக வைத்து படத்தை இணைந்து தயாரித்து இயக்கி நடித்தும் உள்ளாரு திருநங்கை சம்யுக்தா விஜயன். உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவான கதை. அரவிந்த் அப்படிங்கிற இளைஞனாக வீட்டுக்கு ஒரே மகனாக ஒரு தனியார் பள்ளியில ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாரு சம்யுக்தா விஜயன். அவருக்கு சிறு வயதுல இருந்தே பெண்ணாக மாறணும் அப்படிங்கிறது ஆசை. பெற்றோருக்கு தெரியாமல் அதற்கான மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்றாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய ஆசைய பள்ளியிலையும் வீட்டிலையும் தெரிவிக்கிறாரு. 2 இடத்திலும் எதிர்ப்பு வந்தாலும் தன்னை பெண்ணாக மாற்றி பானு அப்படிங்கிற பெயரையும் வச்சுக்கொள்றாரு. பேண்ட் சட்டை அணிந்து பள்ளிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவரு திடீர்னு சேலை அணிஞ்சு பெண்ணாக வேலைக்கு போறாரு. அதனால பள்ளியிலும் வீட்டிலும் சில சிக்கல்களை எதிர்கொள்றாரு. அது எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறதா படத்தின் மீதி கதை. ஆரம்பத்துல அரவிந்த் அப்படிங்கிற ஆணாகவும் பின்னர் பானு என்ற பெண்ணாகவும் 2 கதாபாத்திரத்திலும் யதார்த்தமா நடித்திருக்கிறாரு சம்யுக்தா விஜயன். அவரும் ஒரு திருநங்கை என்பதனால அந்த கதாபாத்திரங்களை அவ்வளவு இயல்பாய் உள்வாங்கி நடிச்சிருக்கிறாரு. ஆணாக இருக்கும்போது ஏற்படும் உணர்வுகளையும் பெண்ணாக மாறிய பின் ஏற்படும் தவிப்புகளையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கும் விதம் சிறப்பு. அவருக்குள்ளும் ஒரு காதல் வர, ஆனால் அவர் நேசித்தவர் இவரை உணர்வு ரீதியா புரிந்து கொள்ளாமல் உடல் ரீதியாக உறவு கொள்ள ஆசை அப்படிங்கறத சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். கிளைமேக்ஸில் உண்மைக்கு மாறாக பேச வேண்டிய ஒரு சூழல்ல கலங்கி நிற்கும் போது நம்மையும் கலங்க வச்சு விடுறாரு. உணர்வு ரீதியா சிக்கல்களை எதிர்நோக்கும் இவர்களுக்கு சரியான உறுதுணையும் ஆதரவும் தேவை. அப்படி ஒருவராக சக ஆசிரியராக ஹரிதா மிகவும் பக்கபலமா நடிச்சிருக்கிறாரு. சம்யுக்தாவின் பெற்றோராக கஜராஜ், கீதா கைலாசம், சித்தப்பாவாக பிரசன்னா பாலச்சந்திரன் ஆகியோரும் அவரவர் கதாபாத்திரங்கள்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க. பள்ளிகள்ல உள்ள மற்ற ஆசிரியர்கள், குடும்பத்தினர், மாணவர்கள் என சில காட்சிகள்ல சிறிய கதாபாத்திரங்களில் நடிச்சவங்களை கூட அவர்களது கதாபாத்திரங்களை உணர்ந்து நடிச்சு பாராட்ட வைக்கிறாங்க. படத்துல குறிப்பிட வேண்டியது அதன் உருவாக்கம். ஒரு தரமான மேன்மைத்தனமான உருவாக்கமாக உள்ளது பாராட்ட வேண்டிய ஒன்று. குறிப்பாக படத்தில் இடம்பெற்றுள்ள ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சிகளுக்குமான லைட்டிங்கும் கதாபாத்திரங்களுடன் ஒன்றக்கூடிய ஒருவித உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இசை என மூன்றையும் ஒருவரே சிறப்பா செஞ்சு ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாரு. படத்துல குறைகள் அப்படின்னு பெரிதா சொல்ல முடியாத அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. தேவையற்ற நீளம் இல்லாம தேவையான காட்சிகளுடன் சரியான ஒரு இடத்துல படத்தை முடிவு பெற வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேரின் உணர்வுகளை பார்த்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு திருநங்கையின் மனமாற்ற உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்திருக்கும் படம் இது. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.